Assalamualaikum, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பொட்டேட்டோ ஸ்பின் ரோல் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது வந்து இஃப்தாருக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்து ஒரு ஜூஸ் ரெசிபி வந்து நான் சொல்லியிருக்கேன், அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து உடனே என்னோடய வீடியோ எடுத்து பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொட்டேட்டோ ஸ்பின் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம் சேர்த்துருக்கேன். இது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உருக்குன நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்தா தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசமாக இருக்கும். நான் வந்து சுகர் எதுக்காக சேர்த்துருக்கேன்னா, நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வந்து அந்த கலர் வந்து ப்ரௌன் கலரில் மாறி நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த டோ வந்து நல்லா வந்து பிசைஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த டோவுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இந்த டோ எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, நல்லா வந்து திக்காக இருக்கணும். அதாவது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா அமுத்துனா தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து இந்த டோ பிசைஞ்சிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 1/2 hour வந்து இருக்கட்டும். இப்போ வந்து இந்த டோக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வந்து 3 மீடியம் சைஸ் உள்ள உருளைக்கிழங்கை வந்து நான் வேக வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து தோல் நீக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து மசிச்சு வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து நல்லா மசிச்சுருங்க, கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல். இந்தளவுக்கு வந்து மசிச்சுட்டேன். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கோட அந்த மசாலா வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நாங்கள் குழந்தைகள் சாப்பிட்றதுனால வந்து நான் பச்சை மிளகா சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லியில் தூவிட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு வந்து ஒரு போர்டுக்கு வந்து மாற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இது சேர்த்துருக்கேன். நான் வந்து எடுத்திருக்க மாவு நம்ம பிசைஞ்சிருந்த மாவுலேருந்து பாதியை மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் வந்து 2 பகுதியாக வந்து பிரிச்சுக்கிட்டேன் மாவை வந்து. 2 பகுதியாக பிரித்த மாவு வந்து ஒரு மாவு எடுத்து இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் வந்து நான் இழுத்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இழுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு அந்த இது இருக்குது பார்த்திங்களா மசாலா, அதை வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் சேர்க்கும் போது வந்து ஸ்பூனில் வந்து நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பூனில் ஒட்டாமல் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒன் சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி டைட்டாக கொண்டு வாங்க. கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் வந்து இந்த மாதிரி டைட்டாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து மீடியம் சைஸ்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து வேகாத மாதிரி வந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீடியம் சைஸ்லேயே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணது வந்து எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்குன்னு. நான் இன்றைக்கி வந்து நிறைய மாவு போட்டு செஞ்சுருக்கனால வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் வந்து சில்வர் பாயில் பேப்பர் வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரோலை வந்து ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் வந்து சில்வர் பாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணி இதுக்கு மேலே எக்ஸஸாக இருக்கிறதையும் வந்து அந்த ரோலை அப்ளை பண்ணிக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து மறுபடியும் ஒரு சில்வர் பாயில் பேப்பர் போட்டு டைட்டாக வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் வரை கரெக்டாக வந்து கெட்டு போகாமல் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் மிச்சம் இருக்கிற மாவு வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இஃப்தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, மைதா மாவு வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பின் பாலை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு
நம்ம டிப் பண்ணியிருக்கத வந்து இப்போ ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன் பை சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக ஹீட்டாக இருக்கக்கூடாது, நார்மல் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சேர்த்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சுட்டு இதை வந்து வேக வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து ஒன் சைடில் வந்து ஒரு 7 நிமிஷமும் இன்னொரு சைடில் வந்து 7 நிமிஷமும் வந்து வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து மேலே இருக்க பார்ட் மட்டும் உங்களுக்கு வெந்துடும். கீழே இருக்க பார்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்பின் ரோல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இஃப்தாருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ரெசிபி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஜூஸ் ரெசிபி வந்து நான் இன்றைக்கி இந்த சங்குப்பூவில் தான் செய்ய போகிறேன். இயற்கையான மொஜிட்டோ வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இந்த சங்குப்பூவில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. இதை வந்து எப்படி வந்து மொஜிட்டோவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சங்குப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சங்குப்பூ சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் கலர் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரில் மாறிடும். இதுக்கப்புறம் வந்து இந்த இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து இந்த பூவை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பூ வந்து நமக்கு தேவையில்லை. இதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து 1 லிட்ரு தண்ணிக்கு வந்து 1/2 கிலோ வந்து சுகர் சேர்க்கணும். நான் 1/2 கிலோ சுகர் சேர்த்துருக்கேன். இந்த சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் லெமன் ஜூஸு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த தண்ணி, அதுக்கப்புறம் இந்த பூவு, அப்புறம் சுகர், இது 3 மட்டும்தான். இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். இந்த கொதிச்சதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரையும் உங்களுக்கு கெட்டே போகாது, சூப்பராக இருக்கும். இது மொஜிட்டோ ஜூஸை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் க்யூப் போட்டு இந்த சிரப்பு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து 7 அப் அப்படி இல்லாட்டி வந்து சோடா சேர்த்துக்கோங்க. 2 சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் ஒரு ஜூஸ் ரெசிபியும் ரெடி பண்ணியாச்சு. இந்த மொஜிட்டோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.